1 பேதுரு 1:14 வசனங்கள் வரை. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், ஆமென். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது போல தேவன் நம்மை அழைக்கிற தேவன் ஏற்கனவே நம்மை அழைத்தபடினால் தான் இன்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் சபையில் அவருடைய சீஷத்துவத்தில் பயிற்றுவிக்கப்படுகிற கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். நான் நிதானமாக பேசும் பொழுது சில நேரம் சென்ற பிறகு பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உள்ளே வருவதற்கு முன்பாகவே எனக்கும் உங்களுக்கும் ஆயத்தம் ஏற்படத்தக்கதாய் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏமே, நன்றாய் கவனிங்க. வேத பாடக வகுப்புக்கு போராட்டங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை போல் இராது. எத்தனை வித்தியாசம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிற கூட்டத்துக்கும் மற்ற நேரங்களில் நடக்கிற கூட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால், யார் வேண்டுமானாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பக்திக்காக வந்துவிடலாம். ஆனால் அதை தாண்டி வருகிற கூட்டம் சீஷத்துவத்திற்கென்று தங்களை விட்டு கொடுக்கிற கூட்டம். ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தில் வளர நீங்கள் உங்களை ஆயத்தமாக்க விட்டு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசு விரும்ப மாட்டான். காரணம், ஒரு சாதாரண வாழ்க்கையை தாண்டி பிரயோஜனமுள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் வழக்கத்திற்கு மாறாக செயல்படுவார்கள். ஆமென். கூட்டத்தில் இருக்கிற விதமாக இருக்க மாட்டார்கள். கூட்டத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட விரும்புவார்கள். அந்த வேறு பிரித்தல் வருவதற்கு காரணமே வசனத்தின் மேல் உள்ள ஆவல், இல்லை என்றால் தாகம் என்றும் சொல்லலாம். என்னை கவனிங்க. வசனத்தை கேட்க மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். வித்தியாசம் அதுதான். கேட்க அநேகர் விரும்பலாம், நன்றாயிருக்கிறது என்று கூட சொல்லிவிட்டு சென்று விடலாம். ஆனால் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தை வாங்கி தக்க வைத்துக் கொள்ளுகிற கூட்டம். Amen. They receive the word so as to retain the word. வசனத்தை வாங்குவதன் நோக்கமே தக்க வைத்துக் கொள்ள. வசனம் தாங்கும் பொழுது அது வேறு விடாமல் போகாது. நன்றாய் கவனிங்க. எந்த விதையும் தங்கினால்தான் வேறுவிடும். இயல்பான யதார்த்தமான விவசாய தத்துவம். இதை கவனிங்க. எந்த ஒரு விஷயமும் தங்கினால் வேறுவிடும். அதனால்தான் பிசாசு பாருங்கள், வசனத்தை வேர் விடுவதை விடமாட்டான். விதைக்கிறோண்டே ஓமையும் அதைத்தான் பேசிற்று. இயேசு சொன்னார், கேட்பதில் பிரச்சனையே இல்லை, காதுள்ளவன் கேட்க கடவன் என்றும் அவர் சொன்னதற்கு காரணம், கேட்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்ல, உணர்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காக. ஆமே, ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லவில்லை. உணர்ந்து கேட்க கடவன், கேட்பதை உணரத்தக்கதாய் கேட்க கடவன். இத்தனையும் இருக்கிறது அந்த கேட்கிற விதத்தில். உணரத்தக்கதாய் கேட்க கடவன். உணர்வோடு கேட்கிற இருதயத்தில் வசனம் விதைக்கப்படுகிறது. இப்ப நம்ம கேட்கிறோம்ல, நல்லா கேளு அப்பதான் பதியும் சொல்லுவாங்க. ஆண்டவன் நன்றாய் கேளு என்றால் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்றால், விதைக்கப்படத்தக்கதாய் கேள். ஆமென். பதியத்தக்கதாய் கேள் என்றால் என்ன அர்த்தம்? விதைக்கப்படத்தக்கதாய் கேள் என்ற வசனங்கள் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு. அதனால் தான் நான் உங்கள் முன்பாக தாழ்த்தி சொல்லுகிறேன், வேதத்தை நேசிக்க, வசனத்தை வாசிக்க என்ற முடிவு நாம் எடுக்கும் பொழுதே போராட்டம் துவங்கிவிடும். ஏனென்றால் வசனத்தை அறியாமல் ஜெபிக்கிற ஜெபத்தில் வல்லமை இல்லை. வசனம் அறியாமல் ஆராதிக்க வராது. வசனம் இல்லை என்றால் விசுவாசமே கிடையாது என்பதெல்லாம் பிசாசுக்கு நன்றாய் தெரியும். நீங்களும் நானும் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. வஞ்சிப்பதில் ஒரு முதலாவது கட்டம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு கேட்டதை மறக்க செய்வான். கேட்டபடி செய்ய அனுமதிக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏவாள் கேட்டாள், வசனத்தை அறியாதவள் அல்ல, கேட்டும் தான் வஞ்சிக்கப்பட்டாள். காரணம், வசனத்தை மாற்றி அமைத்தான்.
வசனத்தை வசனமாக அனுமதிக்க விடமாட்டான். அதனால்தான் வஞ்சிக்கப்படுகிற நிலைமை வந்தது. என்னை கவனிங்க, கண்ணாடியிலே பார்த்து அந்த முகசாயலை மறந்து விடுகிறது போல ஒருவன் வசனத்தை கேட்ட உடனே மறக்கிற அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிகிறது? வசனத்தை கேட்ட உடனே மறக்கிற அனுபவம் வருகிறது என்றால் நாம் எல்லாருமே இயேசுவின் நாமத்தில் ஆயத்தமாக்கப்பட நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். என்னை கவனிங்க, ஆயத்தமாகுதல் என்பதை இருதயத்திற்கு ஏற்றதான ஒரு காரியம். சரீர நிலைமையில் ஆயத்தமாகாமல் நாம் வெளியே வரமாட்டோம். ஆனால் இருதயம் ஆயத்தம் இல்லாமல் சபைக்கு வரக்கூடாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அப்படின்னா நான் சொல்வதை கவனிங்க, பரிசுத்தமாகி வாருங்கள் என்ற வார்த்தை கூட நான் பயன்படுத்தவில்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று சொல்லவே இல்லை. நான் சொன்னது நம் எல்லாருக்குமே பொருந்துகிற ஆண்டவருடைய இரக்கத்தின் வார்த்தை. ஆயத்தமாவதல் என்றால் என்ன அர்த்தம்? உள்ளபடியே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை விட்டு கொடுப்பதே ஆயத்தம். நீங்கள் வீட்டில் உள்ளபடியே ஜெபிப்பதே ஆயத்தம். அப்படின்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை, இருக்கிற நிலைமையில் நான் இருந்தால் வெற்றியடைய முடியாது போல் இருக்கிறது, எனக்கு தெரிகிறது சுவாமி, இந்த தடை மாற வேண்டும், இந்த நிலைமை மாற வேண்டும், எனக்குள் நீ ஜீவன் உள்ளவராய் இருக்கிறதை உலகம் அறியத்தக்கதாய் என் வாழ்க்கை ஜீவனில் இருக்க வேண்டும் என்று ஏதாகிலும் ஒரு விசாரத்தில் தீவிரத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் தேவனை அசைக்கிறது. ஆமென். பல மணி நேர ஜெபமும் தீவிரமாய் ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபமும் சமமாகும். ஏன் தெரியுமா? ஒரு வேகம், ஒரு தீவிரம். அதாவது இது நடக்காமல் உம்மை போக விட மாட்டேன், இது நடக்காமல் நான் உம்மை. இதுதான் தீவிரமான ஜெபங்கள். என்னை கவனிங்க, தீவிரமாய் ஜெபிக்கிறவர்கள் மௌனமாய் இருக்க மாட்டார்கள், லகுவாய் காரியங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், எளிதாய் சில விஷயங்களை போக விட மாட்டார்கள். இவர்களுக்கு சில விஷயங்கள் மாறாத பட்சத்தில் இவர்கள் தேவனை மௌனமாய் இருக்க விட மாட்டார்கள். வித்தியாசங்கள் உண்டு தேவ பிள்ளை. அதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வரும் பொழுது கொஞ்ச நேரம் எடுத்து எனக்காக, உங்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிங்க. ஆமென். என்றைக்குமே உங்களை தகுதி உள்ளவர்களாக நீங்கள் நினைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் வேண்டாம். ஏனென்றால் தகுதியற்ற நிலைமை வரும் பொழுது நாம் ஜெபிக்காமலேயே போவதற்கு காரணம், நமக்கு ஒரு தகுதி இருந்தால்தான் ஜெபிக்கிறோம் என்ற நினைப்பே தவறு. தகுதி எப்பொழுதுமே இயேசுவின் இரத்தத்தினாலேயே வருகிறது. அப்படி என்றால் எந்த தேவ பிள்ளைக்கும் அவர் தகுதியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். அப்படி என்றால் கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் வாங்கித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நாம் உற்பத்தி செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாய் உணர்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவனை நேசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? உள்ளபடியே ஆண்டவரிடத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் உள்ளபடியே திரும்பி செல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் மாற்றுகிறவர், அவரை போலவே. என்னை கவனிங்கள், இதுதான் விஷயம். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுகிற அந்த குறிப்போடு தான் என்று பேச துவங்கி இருக்கிறேன். உங்களை அழைத்தவர். ஆமென். என்னை பாருங்கள், யாருமே தாமாக தங்களை அழைத்து கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் அழைக்கும் பொழுது விசுவாசித்தவர்கள் தேவன் அண்டை வந்தார்கள். சரிதானே? அழைத்தவர் அழைக்காத பட்சத்தில் பரிசுத்த தேவனை தகப்பன் என்று யாருமே அழைக்க முடியாது. ஆனால் அழைத்தவர் அவராக இருக்கிறபடியினால் அவரை போலவே மாற்றக்கூடிய வல்லமையை அவரே பெற்றவராயும் இருக்கிறார். ஏனென்றால் அழைக்கப்பட்ட நாம் அவர் போல் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அவரை போன்ற மக்களை அவர் அழைக்கவில்லை, அவர் அல்லாத மக்களைத்தான் அழைத்தார். அவரை போல் இல்லாதவர்களை அழைத்தார். இது ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி. ஆமென். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது! நான் ஏதோ நல்லவளா இருந்ததினால் அழைக்கவில்லை, இன்னும் சொல்ல போனால் கெட்டவளா இருந்ததினால் அழைத்தார். அநீதி நிறைந்த மகளா இருந்ததினால் அழைத்தார். எல்லாருக்கும் பொருந்துகிற சத்தியம். கோபாக்னின் பாத்திரமாய் இருந்ததினால் அழைத்தார். ஏனென்றால் அழிந்து விடக்கூடாது. என்னை கவனிக்க வேண்டும். இப்படி அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அப்படின்றால் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்றால் அழைத்தவரே அதை காட்ட முடியும், அழைத்தவரே அதை கொடுக்க முடியும். தேவ பிள்ளை, இன்றைக்கு நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்று நான் சொல்லும் பொழுது, அநேகர் இயேசுவினிடத்தில் வந்தால் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லித்தான் வந்தோம். நாமும் இயேசுவினிடம் வந்தால் இது நடக்கும், அது கிடைக்கும், இது போகும், அது வரும்.
இதற்கெல்லாம் பதிலை நீங்களே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? ஒரு நாள் அவர் திரும்பி வரும் பொழுது அவரை போலவே நானும் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். நம்பிக்கை பரிசுத்தமுள்ளது. My goodness Lord. Hope is holy. இதெல்லாம் வேதத்திலிருந்து பார்த்தால் வெடிகுண்டை போல் வருகிறது. நம்பிக்கை நம்பிக்கை என்று உலகம் 1000 காரியங்களை வைத்து நம்பிக்கை பேசும் பொழுது, நம்பிக்கை அற்று போகிற நிலைமை வரும் பொழுது தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். உலக வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாய் உணர்கிறார்கள். காரணம், நம்பிக்கை என்ற வார்த்தை பணத்தை வைத்தோ, சொத்தை வைத்தோ, உறவை வைத்தோ, பலத்தை வைத்தோ, எதிர்கால திட்டங்கள் என்று சொல்லுகிற வீடு, வாகனம் என்ற வெற்றிகளை வைத்தோ கணக்கெடுக்கப்படும் என்றால் அது ஒரு நாள் முடிவடையும். பேசுகிற என்னை உங்களையும் சேர்த்தே சொல்லலாம். நாளை என் கையில் என்று யாருமே இங்கு சொல்ல முடியாது. எதிர்காலம் என் கையில் என்று ஒரு கால் பாட்டு பாடினோம் இன்று பாடவே வராது. ஏனென்றால் அந்த எதிர்காலம் இல்லாமல் போனபடியினால் தான் இயேசுவை இறக்கப்பட்டு நம்மை ஏற்றுக்கொண்டார். இன்று இயேசுக்குள் தான் நம்பிக்கை வந்திருக்கிறது என்றால் இந்த எதிர்காலம் எப்படிப்பட்டது? என்னை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை அல்ல. எத்தனை பேருக்கு இப்பொழுது இந்த சத்தியம் புரிய வருகிறது? நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை அல்ல. எஸ், இட்ஸ் நாட் அபவுட் சம் philosophy. It's not about some ideology. It's not about a concept. It's about a person. நம்பிக்கை என்பது தத்துவம் அல்ல, மனுஷனுடைய முறைமைகள் அல்ல, அபிப்பிராயங்கள் அல்ல, ஏதோ ஒரு கோட்பாடு அல்ல, இது ஒரு பேச்சு அல்ல, இது ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு நபர். நம்பிக்கை என்பது ஒரு நபர். நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை நபராய் இருக்கிறபடினால்தான் இன்று நாம் அவரை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்பிக்கை என்ற இந்த வார்த்தையை பரிசுத்தமானது. ஏனென்றால் இந்த நபர் பரிசுத்தமானவர். Amen. Think about this. Without holiness there is no future hope. Powerful. எத்தனை பேருக்கு வல்லமையா இருக்கு இப்ப கேட்கும்போது? உங்களுக்கு இல்லையோ? உலகத்தார்கள் தான் இப்படி சோகமடைய வேண்டும், நீங்கள் அல்ல. ஏமே, எப்படி வேணாலும் சம்பாதின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டாரே. சொல்லி இருந்தால் பரவாயில்லையே, வேறு எங்காவது இருந்து இதை கேட்கலாமே. ஆனால் சபையில் இது வராது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எப்படி வேண்டுமானாலும் சம்பாதி என்று இயேசு சொல்ல மாட்டார். எடைக்கல்ல கூட பார்த்து பேசியிருக்கிறார். உன் படிக்கற்கள், உன் எடை எல்லாம் சுமுத்திரையான நிறைகள்லா இருக்க கடவுது, இல்லைன்றா வியாபாரம் படுத்து விடும் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்பொழுது ஆண்டவருக்கு போடுற எடையில கூட கண்ணு இருக்குங்க. அப்போ உங்களை என்னை விட வியாபாரம் தெரிந்தவர் என்ற அர்த்தம். இது எத்தனை பேருக்கு தெரிகிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு விவரம் தெரியலைங்க, உலகத்தில் இப்படிலாம் இருந்தால் வாழ முடியாது. வாழ்ந்து பார்த்து விட்டு இல்லாமல் போய் தானே இயேசுவிடம் வந்தோம். அதை ஏன் மறந்து போனீர்கள்? எத்தனை பேருக்கு நினைப்பூட்டுதலாய் வருகிறது வார்த்தை? நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்து முடிவடைந்தபடியினால் தானே ஆரம்பமாய் அவர் வந்தார். திரும்பவும் அதே பாணியில் வாழ்ந்த எப்படி ஜெயம் வரும்? சின்ன பிள்ளைக்கு கூட புரியும் அல்லவா? பெரியவர்கள் நாம் நினைக்கிறோம் புத்திசாலிகள் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் விஷயம். இங்க பரிசுத்தம் இல்லாத ஆளுக்கு எதிர்காலம் இல்லை. சரி என்று ஆமோதிக்கிறீர்களா? ஆமென் என்று தைரியமாக கரங்களை வைத்து சொல்லிவிடுங்க. ஆமென். ஏன் தெரியுமா? பணம் இருந்தா எதிர்காலம்னா, இருந்தவர்களை கேளுங்கள், இருக்கிறவர்களை பாருங்கள்.
எதிர்காலம் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க கொஞ்சம். எதிரில் இருக்கிற காலம். சரியை சொன்னீர்கள் அம்மா. எதிரில் இருக்கிற ஒரு காலம் என்றாலும் பார்க்க முடியாது. ஐயோ, இத்தனை பேருக்கு இதெல்லாம் வெளிச்சமாய் வருகிறது. எதிரில் இருக்கிற காலம் தான் எதிர்காலம், எதிராய் போவதல்ல. ஐயோ, சில பேருக்கு எதிர்காலம்னால எதிர்க்கிற காலமா இருக்கிறது. எங்க சிஸ்டர் எதிர்காலம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. எதிரில் இருக்கிற காலமா, என்னை எதிர்க்கிற காலம் அது. ஆனா ஏசப்பா கொடுக்கிற காலம் எதிர்காலம் என்றாலும் எதிர்பார்ப்போடு இருக்க வைக்கிற காலம். எத்தனை வித்தியாசமான வார்த்தைகள் இதெல்லாம். ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. நீங்க எதிர்பார்க்கணும், அதுதான் எதிர்காலம். சரி, நான் எதிர்பார்க்கிற காலம் எதிர்காலம் என்றால் அது எப்படிப்பட்ட காலம் சொல்லுங்களேன் கொஞ்சம் பட்டுன்னு. ரொம்ப தியாலஜி எல்லாம் படிக்க வேணாம் இதற்கு. நான் சரியா சொன்னீங்கம்மா. நம்பிக்கை இல்லாத காலம் எதிர்காலம் இல்லை. ஏமே, இப்ப நான் சொல்றேன் 10 வருடத்துக்கு பிறகு நான் நாசமா போவேன் என்றால் நான் ஏன் வாழணும் 10 வருஷம்? இப்ப பட்டுன்னு சொன்னாதான் சில பேருக்கு பளிச்சுன்னு தெரியுது. சுருக்குன்னு பேசுறதுனா இதுதானோ? இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு ஐயோன்னு போவேன் என்றால் அந்த 5 வருடத்துக்கு பிறகு நான் ஏன் இருக்க வேண்டும்? நம்பிக்கை இல்லை. நான் எதிர்காலத்தை எதிர்நோக்குவதற்கு ஒரே ஒரு விஷயம், அந்த எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையை ஒருவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லிவிடு. எத்தனை பேர் நம்பிக்கை கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் நம்ப தகுந்தவர்களாய் இருக்கவில்லை, இருக்க போவதும் இல்லை. ஏனென்றால் மனுஷனால் நம்பிக்கையை கொடுக்கவே முடியாது. எத்தனை பேர் சந்தோஷமான செய்தி, சந்தோஷப்படுங்க. சில பேர் நம்பிக்கையை இழந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. ஏன் நம்பிக்கையை இழந்தீர்கள் தெரியுமா? நம்பக்கூடாதவர்களை நம்பினீர்கள். ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஐயோ, சபையை மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன் இவ்வளவு சோகம், ஏன் இவ்வளவு விரக்தி, ஏன் இவ்வளவு தோல்வி, ஏன் இவ்வளவு எரிச்சல், கசப்பு, கோபம், விரோதம், பகை, பொறாமை, புறங்கூறுதல் எல்லாம் சேர்த்து ஒரே குடும்பமா வைக்கணும் நம்ம. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏன் இது வந்தது தெரியுமா? நம்பிக்கை வைக்க கூடாத நபர்களை நம்பினோம். ஏனென்றால் நபர்கள் என்று வரும் பொழுது மனுஷர்கள், அவர்களை நம்பவே கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று வரவில்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஏமே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். காரணம் என்ன தெரியுமா? தேவனை விட்டு எதை நம்பினாலும் சாபம் வரும். வித்தியாசமான வியாக்கியானம் அல்ல, அதோடு ஒத்த வியாக்கியானம், வித்தியாசப்படுத்தி பேசினேன். மனுஷனை விட்டு எதின் மேல் நம்பிக்கை என்று ஆண்டவர் பேசினால் தன் மேல் நம்பிக்கையை சொல்லி பேசினார். மனுஷனை நம்பும் பொழுது அவன் எம்மாத்திரம் என்றும் பேசினார். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்பிக்கைன்னு வரும்பொழுது என்ன பாருங்கள் தேவ ஜனமே, நான் பலமுறை பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்று பேசினால் அது யதார்த்தமானது. யதார்த்தம் என்றால் பிராக்டிக்கலானது. நீங்க சொல்லாதீங்க இதெல்லாம் வேதம் என்றால் அது வெறும் சபைக்குரியது என்று. அப்படி ஒரு வியாக்கியானம் கிறிஸ்துவனுடைய சிந்தனையில் இருக்கும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்த விதமே தவறாயிருக்கிறது. சபைக்குள் பேசப்படும் செய்தி என்று நினையாதிருங்கள். இது சமுதாயத்தில் நம்மை வாழ வைக்கும் அஸ்திபாரத்தின் வார்த்தைகள். நீங்கள் வாழ்ந்து காட்டினால்தான் உலகத்திற்கு தெரியும் இப்படியும் ஜெயம் உண்டு, இப்படியும் நம்பிக்கை உண்டு என்பது. ஏனென்றால் உலக வழியில் வாழ்ந்தவர்கள் நம்பிக்கையில் இல்லை, உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்கள் நம்பிக்கையில் இல்லை. தேவ பிள்ளையை கவனிங்க, நம்பிக்கையெல்லாம் யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆமென். நம்பிக்கையை யாரும் உண்டாக்க முடியாது. நன்றாய் கவனிக்கணும். இந்த செய்தியே என் சிந்தனைக்கே பிரமிப்பா இருக்கிறது. ஏனென்றால் எதை பேசுவது என்று தெரியாமலேயே வந்து நிற்கிறேன். தேவன் கொடுக்கும் பொழுது வருகிற நம்பிக்கை காலங்களுக்கு அப்பாற்பட்டது. அதனால் தான் எதிர்காலமும் நம்பிக்கைக்கு உரியதாய் மாறுகிறது. ஆமென். நீங்க ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது நம்பிக்கை இருக்கு என்றால் சிந்தனையினால் வந்த நம்பிக்கை அல்ல, சிந்தனை சத்தியத்தினால் செதுக்கப்பட்டதினால் வந்த நம்பிக்கை. If your mind is renewed, you have hope. மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனைக்கு தான் நம்பிக்கை உண்டு.
ஏன் தெரியுமா? அது தேவனை சம்பந்தப்படுத்தின சிந்தனை. நீங்களும் நானுமாக நம்புகிற நம்பிக்கைகள் பொய்யாய் மாறும். ஆமென். ஆனால் கர்த்தரால் வருகிறதே ஸ்திரத்தன்மை உடையதாகும். அவரே நித்திய அஸ்திபாரம் என்று சொன்னார் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா அஸ்திபாரமும் அசைக்கப்படும், தேவனால் வருவது அசைக்கப்படாது. இப்ப தேவ பிள்ளை, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்ததினால் வந்த நம்பிக்கை எதுவரை செல்லும் நம்பிக்கை தெரியுமா? அவர் வருகை வரை வருகிற நம்பிக்கை. என்னதான் அதுதான் ஒரு மனுஷனுக்கு முடிவு. அவர் வந்துவிட்டால் எல்லாவற்றுக்கும் முடிவு, ரட்சிப்புக்கே முடிவு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ரட்சிப்பு பூரணமாவதே கிறிஸ்துவின் வருகையில். அதுதான் என் முடிவு. ஏனென்றால் அழைத்தவர், என்னை ரட்சித்தவர், அவரே வரும் பொழுது என் ரட்சிப்புக்கே பூரணமான முடிவாய் வருகிறார். ஆமென். அதற்கு பிறகு பாவத்தோடு நான் போராட வேண்டாம், வியாதியோடு போராட வேண்டாம், என்னை சுற்றிக்கிற சூழ்நிலைகளோடு போராட வேண்டாம், சாத்தானால் ஏவப்பட்ட மனுஷர்களோடு போராட வேண்டாம். ஆமென். எதுவும் எனக்கு போராட்டமாக இனிமேல் இராது. காரணம், என் விசுவாசத்திற்கும் என் ரட்சிப்புக்கும் முடிவாக அவரே வருகிறார். ஆமென். என்னென்ன துவக்கினவர் அவர், முடித்து காட்ட என்னையே அழைக்க திரும்பி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க. அழைக்க வருகிறவர் எதை அழைக்க வருவா? உங்களுடைய என்னுடைய ஆஸ்தியை அல்ல, வங்கி கணக்கை அல்ல, சொத்து நகையை அல்ல. ஓ, இப்பொழுது அழைக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். ஆம், அழைக்கிறார். என்னால் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆலயத்தை. பரலோக ராஜ்யம் பூமியில் கட்டப்பட்டே ஆகும். ஆனால் அவர் வரும் பொழுது என்னைத்தான் அழைப்பா, எனக்குரியதை அல்ல. கவனிங்க, எனக்குரியது என்று வரும்பொழுது நான் சம்பாதித்தது, என்னோடு சேர்த்தது. ஆனால் நான் செய்தது என்று ஒன்று இருக்கிறதே, அது என்னால் வந்தது. எத்தனை பேருக்கு அந்த வித்தியாசம் புரிகிறது? பரிசுத்தவான்களோடு அவருடைய கிரியைகளும் கூட போம். ஆமென். Your good works are holy. Your hope is holy. ஐயோ, எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரிகிறது? இங்கே திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை பரிசுத்தமானது, உங்களுடைய நற்கிரியையும் பரிசுத்தமானது. நீங்களும் நானும் பொதுவாக கேட்டால் விளங்காது. இதெல்லாம் ஆயத்தத்தோடு வந்த அருமை ஆத்துமாக்களே, உங்களுக்கு விளங்கும் இயேசுவின் நாமத்தில். நற்கிரியை உலகத்தில் சொல்லுவாங்க சேரிட்டபிள் ஒர்க்குன்னு. நற்கிரியை என்ன அர்த்தம்? ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவிகளுக்கு உதவி செய்கிறது போல வேதாகமம் சொல்லுகிற எந்த ஒரு கிரியும் வியாதியஸ்தர்களை போய் பார்க்கிறதோ, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை போய் பார்க்கிறதோ, எதை நாம் செய்தாலும் நற்கிரியை தான். ஆனால் நான் ஆவியானவர், ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில் சுட்டி காட்டுகிற ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு மனுஷனை நற்கிரியைக்கு தகுதிப்படுத்துகிறதே வேதம் தான். வேதம் இல்லாம நற்கிரியை செய்ய யாருக்கும் தகுதி இல்லை. இது எப்படி இருக்கு? இப்ப திருப்பி போட்டா சுருக்குன்னு இருக்கும். என் கண்களை மட்டும் பாருங்க. எங்க சிஸ்டருக்கு வார்த்தைன்னு கேளுங்க, கண்டிப்பா காட்டுவேன். நற்கிரியை செய்ய தகுதி யாருக்கு உண்டு தெரியுமா? வசனத்தினால பயிற்றுவிக்கப்பட்டவங்களுக்கு தான் இருக்கு. வேற யார் பண்ணாலும் maybe they would have done out of good intention, but may not be good enough in the sight of God. நல்ல எண்ணத்தோட பண்ணியிருக்கலாம், உற்சாகத்தோட பண்ணியிருக்கலாம், செய்ய தெரிந்ததினால் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நற்கிரியை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியினால் வந்த நற்கிரியை. எந்த தகுதி? வசனத்தினால் பயிற்றுவிக்கப்பட்ட தகுதி. ஆமென். ஐயோ, என்ன கவனிங்களே, இதெல்லாம் வல்லமையான சத்தியம். எங்க இருக்கு சிஸ்டர்? இப்போ ரெண்டு விஷயத்தை பேசினேன். நம்பிக்கை, அடுத்தது நற்கிரியை. கேட்டீர்கள் அல்லவா? முதலாவது நம்பிக்கை. நான் சொல்லி முடிக்கிறேன், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் இன்று இணைப்பு அதுதான். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனால் 1 to 3 வரை வாசிப்போம் என்றால் அதனுடைய விளக்கம் நமக்கு ஆழமாக வரும். எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரே வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வியாக்கியானத்தை தெரிந்தெடுப்பது சரியான முறை அல்ல. ஒரு வசனத்தை அறிய வேண்டும் என்றால் அதற்கு முன்னும் பின்னுமான வசனங்களை நாம் நேரம் எடுத்து தியானிக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் அந்த பகுதியில் அந்த வசனத்திற்கு உரியதான சரியான வெளிச்சம் நமக்கு வெளிப்படும். ஆமென். 1 யோவான் 3, first one chapter 3, 1 to 3 வரை வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாக, நான் சொல்லும் பொழுது சத்தமாக, உங்கள் காதுகள் கேட்டால் போதும்,
பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களை விரட்டி விடாதிருங்கள். வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் வெளிப்படும் போது, இதுவரை அவர் வெளிப்பட்டு யாராகிலும் பார்த்திருக்கிறீர்களா? என்ன இப்படி பார்க்கிறீர்கள்? உங்களைத்தான் கேட்டேன். என்னையும் திரும்ப கேட்டு விடுங்கள், நானும் உங்களை அப்படியே பார்க்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த பார்வை எப்படி இருக்கிறது என்று. அவர் வெளிப்பட்டு யாராகிலும் பார்த்தோமா? இல்லை. இந்த வெளிப்பாடு வித்தியாசமானது. கிருபையுள்ள தேவன், மாம்சத்தில் ஒரு கால் வெளிப்பட்ட தேவன், இனி வரும் பொழுது வேறு விதமாய் வருவார். ஜெயிக்கிறவராக என்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் என்றால், வெளிப்பாட்டிலே வாசிக்கிறதான் உண்மையான வெளிப்பாடு தேவகுமாரனை பற்றி. இவர் வெளிப்படும் பொழுது என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்தராக, நியாயாதிபதியாக, அப்படி என்றால் நீதி உள்ளவராக வெளிப்படும் போது ஒரு தேவ பிள்ளை அவரை தரிசிக்க முடியும் என்றால், என்ன கவனிங்க, அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதினால். சரிதானமா? அப்போ அவரை பார்க்கிற விதம் ஒரு பிள்ளைக்கு பயத்துக்குரியதாய் இராமல் நம்பிக்கைக்குரியதாய் இருக்கிறது. ஏமே, இப்ப யாரை நீங்க பார்ப்பீங்க? முதல்ல கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா. யாரை நம்ம முதல்ல பார்க்கிறோம் என்றால், ஆண்டவரை விட்டுருங்க, முகமுகமா ஒருவரை பார்க்க நாம் எதிர்கொள்ளுகிறோம் என்றால் யாரை பார்க்க எதிர்கொள்ளுவோம்? அப்படி நம்பிக்கைக்குரியவர்களை. எங்கய்யா நீங்க இருக்கீங்க? சந்தோஷமே. நம்பிக்கைக்குரியவர்கள். அது மாத்திரமல்ல, நாம் மிகவும் பழகினவர்கள். நான் சொல்வதை கவனிங்க. நம்முடைய ஆயத்தத்தை இங்கே பேசவில்லை. அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால். நீங்க எந்த வேலையிலும் இருக்கலாம், வீட்டிலும் இருக்கலாம், வெளியிலும் இருக்கலாம், வயலிலும் இருக்கலாம், படுக்கையிலும் இருக்கலாம். அதான் மாவு அரைக்கிறதுனா, இயந்திரம் அரைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல மாவு அரைக்கிறதுக்கு அர்த்தம். எதை வேண்டுமானாலும் செய்யலாம் வாழ்க்கையில. உங்களுக்கு புரிகிறதா? அது பரிசுத்தனா சில பேர் தவறாய் நினைத்துக் கொள்கிறார்கள். எதையோ விட்டு எதையோ பிடிப்பது பரிசுத்தம் அல்ல. ஆண்டவரை பிடிப்பதுதான் பரிசுத்தம். ஆண்டவரை பிடித்தா எதை விடணும் அவரை சொல்லி தருவார். நீங்க வேலையை விடணும், வீட்டை விடணும், கல்யாணத்தை விடணும், குட்டிகளை விடணும் என்றா சொல்லி இருக்கிறது வேதம்? கொடுத்ததே அவர். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இப்ப என்ன நல்லா கவனிங்க, உங்களுக்கு திரும்ப சொல்லட்டும். சிலர் சொல்லுவார்கள், இந்த வேலையை எனக்கு கொடுத்ததே இயேசு என்றார், பிறகு ஏன் அவர் என்னை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும்? எந்த வேலையை? ஐயோ இல்லையம்மா, ஒரு சிகரெட் கம்பெனியில் வேலை பார்த்தவர் சொன்னார், நியாயமான கேள்வி என்று நினைக்கும்படி கேட்டார். அவ்வளோ நேரம் சுவிசேஷம் சொல்லி முடித்த பிறகு ஒரே கேள்வி. இப்போ நான் கேட்குறேன், இந்த வேலை எனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டார். அடே அப்பா, இவ்வளோ தூரம் நான் ஆழமாக சிந்திக்கவே இல்லைங்க. நாம வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டு விட்டு தேவன் எனக்கு கொடுத்தார் என்று பேசுவது நியாயமே இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் யார் என்று முதலாவது அறிய ஆரம்பிக்க விட்டு கொடுத்தால்தான் தேவனால் வராதது எது என்றும் தெரியும். திரும்பவும் அதை வேறு பாஷையில் பேசுகிறேன், அர்த்தத்தோட ஆவிக்குரிய வார்த்தையில் சொல்லுகிறேன். ஆவியில நடத்தப்பட்டாதான் மாம்சத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியும். முதல்ல இது மாம்சம் அது மாம்சம் பேசுகிறது என் வேலை இல்லை, உங்க வேலையும் இல்லை. போதிக்கிறவளாய் கவனிங்க, என்னென்ன நீங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறீர்கள், 4 பேருக்கு சொல்லித்தர. இது மாம்சம் அது மாம்சம் பேசுகிறது நம்ம வேலை இல்லை. இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன், இது அந்தகாரம் அது ஆண்டவர் இல்லை எல்லாம் பேச நீங்க அழைக்கப்படவில்லை. யார் வீட்டுக்காக போய் ஆண்டவர் இல்லாத காரியங்கள முதல்ல பேசாதீங்க. முதல்ல ஆண்டவர் யாருன்னு காட்டுங்க. அதற்குத்தான் பயிற்சி பெறுகிறோம். ஏமே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தை தான் காட்டணும்.
இருள் எவ்வளவு பெரியதுன்னு பேசாதீங்க. இருள் எதுன்னு நீங்க சுட்டி காட்டவே வேண்டாம். நன்றாக கவனிக்கணும். இருள்ல இருக்கிறவங்க கிட்ட போய் இருள்ல இருக்கிற காரியத்தை சுட்டி காட்டி என்ன பிரயோஜனம்? லாஜிக்கலா பேசுறேன், உங்களுக்கு எனக்கும் புரியும். இப்போ இருள்ல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை கிட்ட போய் இருள் எவ்வளவு பெரியது, இருள்ல இருக்கிற பொருள் எவ்வளவு பெரியதுன்னு காட்டுகிறதுக்கா நாம் போனோம்? அநேக நேரம் சுவிசேஷத்தில் நாம் செய்த மிகப்பெரிய தவறு, இயேசுவையும் சத்தியத்தையும் சுட்டி காட்ட பயிற்சியே இல்லாம இயேசுவால் வராத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். தவறு. நான் அவிசுவாசியை இருந்த ஆண்டவரை அறியாத பிள்ளை என்றால் என்னை குறித்தோ என் விசுவாசத்தை குறித்தோ பேசுவதை நான் எதிர்க்கிறேன். என்னை அது புண்படுத்தும். புரியணும் உங்களுக்கு? எல்லா பிள்ளையும் அப்படிதான். ஆனால் ஆண்டவரை காட்ட அடைக்கப்பட்ட நீங்கள் முதலாவது சத்தியத்தில் தேரும்படியாக பயிற்றுவிக்கப்படுகிறீர்கள். Amen. God gives you the qualification even to share the gospel. Gospel has power to save somebody who believes it. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய சுவிசேஷத்தில் வல்லமை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் செய்ய வேண்டியது சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். அப்படின்னா வசனத்தில் பயிற்சி இல்லாத பிள்ளை சுவிசேஷத்தை அறியவில்லை. புரிந்து விட்டதா உங்களுக்கு? வசன பயிற்சியே இல்லாம சுவிசேஷத்தில் நாம் தேரவில்லை. அப்படி என்றால் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடத்திலே ரட்சிக்கப்படத்தக்கதாய் சுவிசேஷத்தில் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய வசனம். தேவ பிள்ளையை கவனிங்க. ஒரு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவரை எதிர்கொள்ளுகிற பிள்ளை அவர் இருக்கிற வண்ணமாகவே எதிர்கொள்ளுகிறார்கள். ஆமென். இதுல என்னையும் உங்களையும் பற்றி ஆண்டவர் எப்படி இருக்கிறோம் என்று பேசவில்லை. அந்த இடத்தில் அவர் சொன்னது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினார். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, அவரை உள்ளபடியே நான் பார்க்கிறேனா? அவர் யார் என்று உள்ளபடியே நான் பார்க்கிறேன். இந்த நம்பிக்கை எனக்கு இன்றே கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அவர் ஒரு நாள் வரும் பொழுது அவரை எப்படி நான் பார்ப்பேனோ அப்படியே இன்றும் பார்த்து பழகக்கூடிய கிருபை அவர் எனக்கு தருகிறார். ரொம்ப நல்லா பழகினவங்க திடீர்னு வந்தா கூட பயம் இல்லை. உண்மையா இல்லையாங்க? என்னங்க எப்படி சொல்றீங்க? திடீர்னு எப்போ பயம் வரும்? பார்க்கக்கூடாத பார்த்துட்டா. உண்மையா இல்லையாங்க? ஏமாற்றுறவங்க ஆனால் தான் ஒரு மாதிரி எல்லாம் வச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு கொம்போ வாலோ பல்லோ திடீர்னு பயமுறுத்தும் போது பயந்து விடுகிறோம். ஏனென்றால் நாம் எதிர்பார்த்தது அது அல்ல. அப்புறம் எல்லாம் கழட்டி விட்ட பிறகு நல்லா குத்து விடுவோம். நீயான்னு வர வரையே வந்திருந்தா நான் பயந்துருக்க மாட்டேன்ல. ஏசப்போ அப்படிதான். எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ அவர் வரும்படி ஏற்கனவே இருக்கிற விதமாக தான் வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அவர். வேறு விதமாய் வரமாட்டார். வேறு ஏதோ ஒரு விதமாய் வரமாட்டா. உள்ளபடியே தான் வருவா. அப்ப ஏற்கனவே பழகின ஆளுக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே பழகிருந்தீங்கன்னா பயம் இல்லை. அவ வரும்பொழுது பயமே இல்லை. நம்பிக்கை பரிசுத்தமானது. ஆமென். பரிசுத்தத்தில் பயம் இல்லை. இதன் பிறகு அது புரிகிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரிய நெஞ்சுள்ளவன். துன்மார்க்கரோ ஒருவரும் பின் தொடராதிருந்தும் ஓடி போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி ஒருவர் வர்ற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தெரியுதா இப்போ உங்களுக்கு யாருன்னு? ஏதோ ஒன்று பின்னாடி வர மாதிரியே இருக்கும். ஆண்டவர் அப்படிலாம் வரமாட்டார். உங்களுக்கு அது நல்லா புரியுதா? என்னை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குன்னு ஆண்டவரெல்லாம் வரமாட்டார். ஹலோ, ஆண்டவருக்குரிய காரியங்கள்லாம் வெளிச்சத்தில் இருக்கிறபடினால் தடவி தேடி அப்படி புரியாமல் ஒன்றை எடுப்பது தேவனுக்குரியதல்ல. கர்த்தர் வெளிப்பட்டால் தெளிவாய் வருவார். காரணம், வெளிச்சத்தில் இருக்கிறவர் வெளிச்சமானவர். வெளிச்சம் என்றைக்குமே வியாக்கியானத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சமே வியாக்கியானமானது. ஆமென். லைட் இட்செல்ஃப் இஸ் எ ரெவலேஷன். கரெக்டா? அதற்கு ஒரு வெளிப்பாடெல்லாம் தேடாதீங்க. இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்றால் வெளிச்சமான வார்த்தைக்கு அப்படியே இடம் கொடுத்து பாருங்க. அவரை பற்றி இன்னும் புரியும். புரியாததை தேடாதிருங்கள் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? If you don't have any revelation concerning certain scriptures in the Bible, don't go for extra revelation somewhere. நான் என்றைக்குமே சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு பேசுகிறது சபையில் வைத்துத்தான் வரும். Don't get me wrong.
தேவன் சபையை வைக்கலன்னா நான் வேறு பிரசங்கம் பண்றேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சபையில் தான் வைத்து தேவன் பயிற்றுவிக்கிறார், கட்டுகிறார், உருவாக்குகிறார். அப்படி என்றால் தேவன் திரும்பி வரும்பொழுது சபையை தேடித்தான் திரும்பி வருகிறார். நீங்க சபைக்கு உட்படவில்லை என்றால் நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். யாராயிருந்தால் சபைக்கு உட்படுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேருக்கு அதுவாவது புரிகிறது? சபைக்கு வந்து போவதை பற்றி பேசவில்லை. கை கால இருக்குதுன்னு எப்படி தெரியுங்க? சரியா சொன்னீங்கம்மா. இணைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டி விடப்பட்டிருந்தா கையை காணும் தான் அர்த்தம். என்னங்க எப்படி பாக்குறீங்க எல்லாரும்? வெட்டி விடப்பட்டிருந்தா கையை காணும், கை இல்லை. சரியா சொன்னீங்க, கை இல்லை. கை இருக்குன்னு எப்படி தெரியும்? இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, கரெக்டா இருக்கு. அதுவும் சரியான வார்த்தை. எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமாய் போய் கொண்டிருக்கு. கை இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு, இல்லைனாலும் அது கை இல்லை, வேற மாதிரி கை. இன்னைக்கு சபையில அவயவம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னங்க எப்படி பாக்குறீங்க? அங்கம். அங்கம் என்றால் என்ன அர்த்தம்? தங்கம். இப்ப நான் டக்குன்னு புரியும். சொல்லுவா, தங்கமா? அங்கத்தினர்கள் எல்லாம் தங்கமானவர்கள், அதான் தங்கத்தை கேட்கிறார்கள். நீங்கள் அங்கத்தில் இருந்தால் தங்கமாய் இருக்கிறீர்கள், அதனால் உங்களிடத்தில் தங்கம் வாங்கிக் கொள்ளப்படும். ஆயத்தமாயிருங்கள். வருகிற 1ஆம் தேதி யாரும் மறக்கூடாது, லீவ் போடக்கூடாது சபைக்கு. நிறைய பேர் அப்படி வேற பிளான் பண்ணி பார்க்கணும். நாங்கள் 1ஆம் தேதி சிக்காயிடுவோமே, 1ஆம் தேதி நாங்கள் டூர் போயிடுவோமே. போகிற இடத்துல தேவன் பிடிப்பார் உங்களை. தங்கம் வெளியில் எங்கேயா தொலைந்து போய் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் சபைக்கு வந்து விடுங்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம் அல்லவே அல்ல. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்களாம், கொடுக்கறதுல தெரியும் நேசம். அல்லையா சொல்ல தைரியம் தான் சொல்லி விடுங்க. ரொம்ப பாட்டெல்லாம் பாடனா நேசம் இல்லை, நாங்களும் தான் பாடுவோம். ஆண்டவர் பாட்டை வச்செல்லாம் நேசத்தை கணக்கிடவில்லை. வசனம் அதான் கரெக்டா. அப்பா பேசினா ஞானம் அதுதான். உங்க நேசம்லாம் எங்க வெளிப்படும் தெரியுமா? ஆண்டவர் மேல இருக்கிறதா இல்லையா என்பது கொடுக்கறதுல தெரியும் கரெக்டா. இதனால அல்லேலூயா ஆமென் வேற சில சத்தமா போடுறாங்க. கொடுக்காதவங்க எப்படி தெரியும்? என்ன கேட்குறீங்களா? கொடுப்பது என்பது வாழ்க்கை. எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்காக ஜீவிப்பதிலேயே பிரதிபலிப்பு இருக்குமே. அல்லேலூயா ஆமென் சத்தமா போறதுனாலே ஆண்டவர் பிரித்தருகிறாரோ? சபையில் வேண்டுமானால் நாம் செய்து கொள்ளலாம். பாயிண்ட் என்ன தெரியுமா? செயல்படும் பொழுது வருகிற காரியங்கள் வாழ்க்கைங்க பார்க்கும்போது புரிந்துவிடும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நம்முடைய எதிர்காலம் அதுதான் நம்பிக்கை. இங்க வர்ற விஷயத்தை நல்லா நீங்க கவனிக்கணும். ஐயோ, நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதை யாருமே தர முடியாது. அல்லேலூயா, அது சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை யாரும் தர முடியாது. நீங்க கர்த்தருடைய இடத்துல வைக்கிற இணைப்பினால வருகிற நம்பிக்கை ஒரு மனுஷனால வராது என்பதற்கு ஆதாரம் அதுதான். என்ன பாருங்க, ஏசப்பா கொடுத்தார்னா உங்க எதிர்காலத்தை யாரும் அசைக்க முடியாது. அப்படி கொடுப்பார். அதனால தான் தைரியமா டீல் பண்ணுங்க அப்பா கிட்ட. அப்பா, உங்க நாமத்துல ரகசியத்துல என் இருதயத்தின் ஆழத்துல நான் எடுக்கிற தீர்மானம் இன்னொரு ஆளுக்கு தெரிய வேண்டாம். இதுவும் ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லிடு. ஐயோ, ஏசப்பா சொன்ன எல்லாமே ஞானம்தான். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் தான் கொடுத்தேன்னு காட்டினா போயிடுச்சுன்னு அர்த்தம் எதிர்காலம். ஐயோ, இப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்கு. அல்லேலூயா சொல்லிடுங்க. சில பேருக்கு அதுவே இப்போ பயமா போயிடுச்சு. ஐயோ, 4 பேருக்கு தெரிய கொடுக்க முடியாதா? அப்ப நான் தான் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியாதா? அப்ப எனக்கு எதிர்காலமே கிடையாதா? படித்து பாருங்கள் வேதத்தை. உங்க பலன் அங்க வரைக்கும் வரணும்னா மறைவாதான் செய்யணும். இதெல்லாம் நான் தயாரித்து பேசல. ஏன் தெரியுமா? கொடுக்கிற விஷயங்களை நான் தைரியமாக பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் பிரசங்கத்திற்காக மற்றவர்களுக்காக சொல்லுகிற விஷயம் இல்லை, இது வாழ்க்கை. தைரியம் வேணும். அப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்பிக்கையின் பிரதிபலிப்புகள். நீங்களும் நானும் சேர்த்து கட்டி வைக்கிற அநேக விஷயங்கள் தான் நம்பிக்கை என்றால் நாம் கொடுக்கவே முடியாது. ஆனால் தேவனின் நம்பிக்கை இருக்கிறார் என்பவர்களுக்கு கொடுக்க பயமே கிடையாது. ஹல்லேலூயா. இட்ஸ் a deliverance actually. தெரியுமா உங்களுக்கு? நான் உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் பிசாசு பிடிச்சிருந்தா தான் டெலிவரன்ஸ் தேவைன்னு நினைக்கிறாங்க. பணம் பிடிச்சிருந்தாலும் டெலிவரன்ஸ் தேவை. உண்மையா?
பணம் பாதாளம் மட்டும் பாயும். பாதாளம் எது பாயும்? நீங்களும் நானும் பாயறதுக்கு அழைக்கப்படவில்லை, பரலோகம் செல்லவே அழைக்கப்பட்டோம். இப்போ பணம் பாதாளம் மட்டும் பாயுனா அதை பிடித்தவளும் பாய்ந்து விடுவார்கள். ஏன்னா அது போகிற இடத்துக்கு நானும் போயிடுவேன். எத்தனை பேருக்கு ஐயோ, எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பணம் என்றால் பிணமே ஆ என்ற வாயை பிளக்குமா? அதனாலே பிணத்துக்கிட்ட ஒரு ஆள் பணத்தை வைக்கவும் மாட்டாங்க. ₹1 போனாலும் நெத்தியில் ஒட்டுறாங்க. அது என்ன விதத்தில் ஒட்டுகிறார்களோ பாவம். கடைசியில் பாவம் வெட்டியானதை உள்ளே போடுவதற்கு முன்பாக ஒட்டி இருக்கிறதை வெட்டி எடுத்து விடுவார். நான் எப்போவுமே சொல்லுவேன், செய்யறது தான் கொஞ்சம் க்ளீனாக செய்யுங்களேன். கை காலெலாம் விரைச்ச பிறகு அங்கே போய் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலே எடுத்துடலாம்ல. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நாங்கள்லாம் வெளிப்படையாக செய்வோங்க. போகிறதுக்கு தேவையில்லை தங்க நகை, வீட்டிலேயே எடுத்து விட்டு அழகாக அடக்கம் செய்து விடலாம். 4 பேருக்கு முன்பாக அதில் ஒரு கௌரவம், நகை போட்டு அடக்கம் பண்ணும். இப்படி இருக்கும். எங்கள் குடும்பத்தில் புதைச்சவங்களுக்கெல்லாம் நகை போட்டு தாங்க அடக்கம் பண்ணோன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க போல இருக்கு. கடைசியில் நடுராத்திரி என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதில் ஒரு பெருமை இருக்குது நம்ம சமுதாயத்தில். சில குடும்பத்துக்கு யாருக்கு சொல்லுகிறேன் என்று எனக்கும் தெரியாது. என்னென்றால் நீங்கள் புதைக்கும் போது நான் இருக்கவில்லை. எதை செய்தாலும் தெளிவாக செய்யுங்க. பணமே நகையா ஆண்டவர் விரோதி என்றே பேசவில்லையே. எஜமான் என்று வரும் பொழுது அவரையும் பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்றே சொன்னார். ஏனென்றால் யார் எஜமானோ அவர்களுக்குத்தான் ஊழியம் சொந்தம். ஏமே என்ன கவனிங்க, இன்னைக்கு ரொம்ப ஊழியம் செய்கிறோம்னு நினைக்கிறோமே, ஆண்டவருக்கு செய்கிறோமா உலக பொருளுக்கு செய்கிறோமா? நமக்கே தெரியும். கேள்விகள் நமக்கே தெரியும். இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப பிஸியாக இருக்கோன்னா நிறைய விஷயத்தில் யோசித்து பாருங்களேன். நான் சம்பாதிக்கிறது தவறு என்று சொல்லவில்லை, நானும் சம்பாதித்த ஆள் தான். ஆனால் சம்பாதிக்கிற நாட்களில் நன்றாய் தெரியும் எதிர்காலத்திற்கென்று சம்பாதித்தேன், எது எதிர்காலம் என்றும் தெரியும். அதனால் தான் சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நிறைய பேர் எதிர்காலத்திற்கென்று சம்பாதிக்கிறோம். எதை சம்பாதிக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம்? பணத்தை. உண்மை அது அல்ல. நம்ம எதிர்காலம் எதுன்னு ஆண்டவர் நமக்கு காட்டாவிட்டால் நாம் எந்த எதிர்காலத்தை நினைத்து எதை சேர்க்கிறோம் என்று நமக்கு தெரியாது. இப்போ வித்தியாசம் வருதா உங்களுக்கு மனசுல? ஆவியான புரிய வைக்கிறாரா? உங்க எதிர்காலம் எது என்று கர்த்தர் உங்களுக்கு காட்டாவிட்டால் நீங்கள் நினைக்கிற எதிர்காலம் தவறாய் போகும் என்றால் நீங்கள் சேர்க்கிறதும் தவறாய் போகும். இதுதான் அர்த்தம். இப்போ ஏன் எதிர்காலம் பணம் நினைச்சேன்னா நான் அதைத்தான் சேர்ப்பேன். என்னை நல்லா கவனிங்க. அதுக்காக பணம் சேர்க்கிறது தவறு என்றே நான் பிரசங்கம் பண்ணவில்லை. நான் பேசுவது நம்பிக்கையை பற்றி. ஆமென். பணத்தை சேர்க்கவும் கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார் வேதத்தில். பிரித்து பிரித்து பேசலாம் எவ்வளவு வேணாலும். மூடனும் தனக்கு உள்ளதை எல்லாம் செலவழித்து போடுகிறான், நீதிமானுடைய வீட்டிலோ பொக்கிஷங்கள் உண்டு. திரவியம் வேண்டிய திரவையும் எண்ணெயும் உண்டு. யார் வீட்டில்? நீதிமான் வீட்டில். மூடனும் தனக்குள்ளதை எல்லாம் செலவழித்து போடு. அப்போ முழுசா செலவு பண்ணா மூடத்தனம். எத்தனை பேருக்கு அது கேட்கிறது காதிலே? சேகரித்து வைக்க சொன்னவரை எறும்பை பார்த்து கற்றுக்கொள் என்றும் சொன்னார். எறும்பை கண்டுபிடிச்சவரை ஆண்டவர். இப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்குல்ல? எறும்பை படைத்தவர் ஆண்டவர்னு சொல்றதை விட எறும்பை கொடுத்த ஆண்டவர் எறும்பின் இடத்தை கற்றுக்கொள்ள சொன்னார். காக்காயை படைத்தவன் காக்காயை பாருன்னு சொன்னார். எங்க இருக்குது வேதத்துல? என்ன இப்படி பார்க்க? தெய்வமே ஸ்தோத்திரம். அம்மா தெளிவாய் சொன்னீங்க. காகங்களை கவனித்து பாருங்கள். அப்போ எதை ஆண்டவர் படைத்தாலும் கவனித்து படைத்தார். ஏன் தெரியுமா? நம்மை கவனிக்க படைத்தார். அப்ப கவனித்தால் ஞானம் விளங்கும். நான் இங்கே பணத்தை சேகரிக்க கூடாது என்று பிரசங்கம் பண்ணவில்லை, நம்பிக்கையை பற்றி சொல்லுகிறேன். என் நம்பிக்கை அது என்று நான் சேர்க்க கூடாது. கர்த்தர் சொன்னதினால் சேர்க்கிற என்னை கர்த்தர் பரலோகத்தில் அதை சேர்க்கும்படி கற்றுக் கொடுப்பார். ஆமென். இங்க வங்கியில போட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ற விதம் வேற, ஆனா இங்க இருக்கிற வங்கியின் பணத்தை பரலோக வங்கிக்கு அனுப்புற விதம் வேற. அல்லேலூயா. அது இருக்கா பைபிள்ல? இருக்குங்க. இதெல்லாம் பேசினா வேற டைரக்ஷன்ல போயிடுங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோங்க? அப்பா தேங்க் காட். ஆனா எந்த பகுதியில் வேதத்தில் இருக்கோங்க? ஃபர்ஸ்ட் ஜான். சரியாய் சொன்னீர்கள். இப்போ பாருங்க, அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிப்பதினாலே என்றால் என்ன அர்த்தம்? அவர் வரும் பொழுது நான் அவரை இருக்கிற வண்ணமாக, எப்படி என்றால் அவர் யார் என்று தெரிந்திருக்கிற பிரகாரமாக நான் அவரை தரிசிக்கிறேன்.
எதுவுமே எனக்கு என்ன செய்யாது, அதிர்ச்சியாக இராது, பயமாக இராது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்க பழகின, அறிந்த, உங்களால் அறியப்பட்ட ஒருவர் வரும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் அதிர்ச்சி அடைய மாட்டீர்கள். எனக்கு என்ன கவனிங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திடீர்னு ஒரு பக்தி என்றைக்குமே வராது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? 60க்கு மேலதான் சொல்ல மாட்டீர்களே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன்னா நீ நினைக்காத நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கோன்னு சொன்னார். ஆமே. நான் சில விஷயத்துல நினைக்க கூட பயப்படுறேன், உண்மையா இல்லையா? ஆனா அது நடந்துருச்சுன்னா அது சொல்லாதீங்க சிஸ்டர், அபசகுணம். உண்மையா? ஆமா, பைபிள் சொல்லியிருக்கு, பிரசங்கி 12. நீ நினையாத அந்த நாள் வராததற்கு முன்னும், நீ நினையாத அந்த நாள், அதான் நீ நினைக்காத ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கோ. எதை? என்னை நினைத்துக்கோ. கர்த்தரை நினைச்சுக்கோன்னு சொன்னதே காரணம், நினைவே நானாக மாறிவிடுவேன் என்றால் உன் எதிர்காலமே நானாக மாறிவிடுகிறேன். உனக்கு பயமுறுத்துகிற காரியங்கள் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல அப்பா. ஹல்லேலூயா. சந்தோஷமா. ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக கேட்கணும் வசனத்தை. நிறைய பேருக்கு துக்கமாயிடுச்சோ, ஐயோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறதோ? சந்தோஷமாக தானே இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறதா? நீங்கள் வேணால் வேறு விதமாக ட்ரை பண்ணி பாருங்க, அது பண்ணி பாருங்க, தவறே இல்லை. ஆனால் முடிவு நமக்கு ஏற்கனவே காட்டுகிறது வேதம். முன்பு, அதான் நல்லா கவனிக்கணும், அந்தத்தை ஆதி முதற்கொண்டே அறிகிற தேவன். He knows the end from the beginning. அப்படிப்பட்டவர் ஒன்றை சொல்லும் பொழுது அதுதான் ஞானம். ஏமே, இப்போ நான் அறியாததை அவர் அறிந்திருக்கிறார். அதை அறிந்தவர் பேசும் பொழுது எனக்கு அதுதான் ஞானம். நீங்கள் சரியை சொன்னீர்கள், எதிர்காலம் என் எதிரால் இருந்தாலும் நான் அதை அறிய முடியவில்லை. உண்மைதானே? அறியாத ஒரு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்பாரு என்றால் எப்படிங்க எதிர்பார்க்கிறது? எத்தனை பேருக்கு இதெல்லாம் யதார்த்தமாக கேட்குறது காதில்? என் எதிர்காலம் எனக்கு எதிராக இருந்தாலும், அதாவது எனக்கு முன்பாக இருந்தாலும் அதை நான் அறிய முடியவில்லை. ஆனால் அறிய முடியாத ஒரு எதிர்காலத்தை எப்படி நான் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பது? ஹல்லேலூயா. எப்படிங்க சொல்லுங்க கொஞ்சம். நான் அறியாத ஒரு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பது. அதனால தான் கிறிஸ்தவங்க யாரும் முடிவுக்கு எளிதாக வர முடியாது. என்ன சொன்னேன் என்று திரும்ப சொல்லுகிட்டோம். எது முடிவுக்கு வருகிறது போல் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் முடிய முடியாது. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை முடியாதது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் முடிவற்றவர். அப்போ முடிவானதை முடிக்க மாட்டார், ஆரம்பித்து காட்டுவா. மற்றவர்கள் முடித்ததை இவர் ஆரம்பிப்பா. எத்தனை பேருக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது? அல்லேலூயா. நானே முடிந்தது என்று நினைத்த பொழுது ஆரம்பித்து காட்டினவர், என்னால் முடியாது என்று சொன்ன பொழுது என்னையே மாற்றினவர். இது எப்படி இருக்குது? இவ்வளவுதான் நான் சொன்னேன், இல்லை இதற்கு மேல உன்னால் முடியும் காட்டினார். உண்மையா இல்லையா? இதற்கு மேல இழுத்தால் உடைந்து போவேன் என்று சொன்னேன். இல்லை, உடைகிறது போல் இருக்கிற உன்னை உடைக்கிறவளாய் மாற்றுவேன். என்னங்க என்னென்னவோ பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ ஏசாயா 41 பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியாது? யாக்கோபேனும் சிறுபூச்சியே. ஆமா, பாட்டு மட்டும் வரும் சில பேருக்கு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. அது இல்லை, அதுக்கு மேல ஆண்டவர் பேசினாருங்க. என்ன பேசினா? உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிற, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏமே, எப்படிப்பட்ட ஆளை எப்படி மாற்றுகிறேன் என்று சொன்னா நம்ப முடிஞ்சுதா? பூச்சி போய் புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள், அதுவும் எந்திரம். பூச்சிக்கு எந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பூச்சியை நானே நசிக்கிடலாம், எந்திரம் என்ன நசிக்கிடும்? கர்த்தர் இப்ப சொல்றாரு, இந்த பூச்சி அந்த எந்திரமா மாத்துறேன்னா யார் மாற்ற முடியும்? அவரே மாற்றுவார். ஆமே. அப்போ உங்களால் என்னால் முடியாத எத்தனையோ முடிவுகளை அவர் மாற்றினார் அல்லவா? இன்றைக்கு அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு அதனால தான் குடும்பத்தில் இருக்க எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? குடும்பமே வேணான்னு ஓடி போகிற நிலைமை இருந்தது. குடும்பத்தை காத்தார், பிரிந்து போன உறவுகளை ஒட்டினார், பிரிவுகளை வெட்டினார், பிரிவுகளை வெட்டினார், பிரிந்தவர்களை ஒட்டினார், குடும்பங்களை கட்டினார். ஹல்லேலூயா. இப்படி சந்தோஷமா ஹல்லேலூயா சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் தான் தேவன் நம் தேவன்.
அப்ப நம்பிக்கையின் தேவன் என்றால் என் எதிர்காலத்தை பற்றி பேசும்பொழுது ஏனோ தானோ என்று எதிர்பார்க்க வைக்கவில்லை, இன்று நடப்பதை வைத்துத்தான் என் எதிர்காலத்தையும் காட்டுகிறார். ஆமென். இன்று ஒன்றை தராமல் என் எதிர்காலத்தை அவர் காட்டவில்லை. ஆமென். இன்னைக்கு ஒரு ஹோப் இருக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க பதில. எனக்கு ஒரு ஹோப் இருக்குன்னா என்ன அர்த்தங்க? ஆமே. எப்படி உண்டு? ஆமென். இப்ப கவனிங்க, உங்களுக்குள்ளே இயேசு இருப்பதினால் எதிர்காலம் உண்டு. இயேசு இருப்பதினால். அப்ப இயேசு இருப்பார் என்பது மாத்திரமல்ல, இருக்க வேண்டிய விதமாய் இருப்பார் என்றால் எதிர்காலம் நிச்சயம். அப்படின்ற என்ன அர்த்தம்னு நான் சொல்லி விடுகிறேனே. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கிறது? எதிர்காலம். ஏமே என்ன இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பயமா இருக்கிறதோ? பேசுவது உங்களுக்கு பயமா இல்லை அல்லவா? இல்லை, எனக்கு தெரியும் அது இல்லை. ஆனால் பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியும் வியாக்கியானங்கள் உண்டோ? உண்டு. நான் எதையும் வேதத்திற்கு புறமாக பேசவே இல்லை. நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இருப்பிடங்களோடு பேசுவேன். ஆனால் கோடிட்டு காட்டுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை தரிசிப்பதினால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றும் அறிந்திருக்கும். என்ன பாருங்க, அறிவோம் என்று இல்லை, அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை எப்போ தரிசிப்போம்? அவர் வரும்பொழுது. நான் கேட்கிறேன், இப்ப அதை சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார், நாம் அவரை அப்படி தரிசிப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றே அதை அறிய பண்ணுகிறார். ஆமென். நான் தெரியாத, அறியாத, புரியாத ஒரு ரூபத்தோடு அவர் வரப்போவதில்லை. நான் பழகினவர், எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். என்னை எதிர்கொண்டு வரும் பொழுது நான் அவரை உள்ளபடியே தரிசிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவரை போல் நானும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? எத்தனை பேருக்கு அதெல்லாம் பெரிய நம்பிக்கைன்னு தெரியுது? ஆமென். அவர் வரும்பொழுது நான் அவரை பார்க்கிற விதம், அவரும் நானும் பார்க்கும் பொழுது அவரை போலவே நான் இருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கு பாரு என் பிள்ளை. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க அப்படிலாம்? அதில் ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை வருதுனால் பையன் யாருமானா என்ன மாதிரின்னு வரும். அப்பா அம்மா என்ன மாதிரி இருக்கா இல்லை, 4 பேரை கேட்பான், உடனே அங்கே கூட்டத்தை சேர்ப்பாங்க. பார்க்குறவங்க கிட்டலாம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. சொல்லுங்கள் என் பையன் எப்படி இருக்கான், என் பொண்ணு யார் மாதிரி இருக்கு. இது ஒரு பெருமை. என்ன மாதிரியே என் பிள்ளை இருக்குன்னு சொன்னால் பெருமை. ஆனால் அந்த பெருமை எப்பொழுது கருமையாகும்? முகத்தில் கரி பூசும் போது. என் பிள்ளைனே சொல்ல வெக்கமா இருக்கு வருதா? இப்போ ஆப்போசிட்டா வரும்போதே நொந்து போகுது நம்ம உள்ள. இந்த பிள்ளையா அப்படி எவ்வளவு பெருமைப்பட்ட நீ என்ன மாதிரியே இருக்குன்னு. மூஞ்சில தான் என்ன மாதிரி இருக்க, குணத்துல என்ன மாதிரி இல்லையே. உண்மையா இல்லையா? அதுக்கே நீ என் மூஞ்சில பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்ற அர்த்தம். இந்த தமிழெல்லாம் மட்டும் உங்களுக்கு புரிகிறது. வேதத்தின் தமிழை சொன்னால் எல்லாம் இப்படியே பிரமிப்பாக பார்த்து கொண்டிருக்க. முகத்தை ஒத்தார் போல் நீ பிறந்திருக்க வேண்டாம். என்னுடைய பிள்ளை என்ற அடையாளம் காட்டிவிட்டாய். நீ காட்டினது எனக்கு கருமையாக்கி கொண்ட அனுபவத்தை போல் இருக்கிறது, கரி பூசி கொண்ட அனுபவம். நீ ஆனா என்னை போல் சாதிக்க, பெருமை சேர்க்க, எனக்கு ஒரு பிள்ளையாய் ஜீவிக்க முடியும் என்றால் பெருமையான விஷயம். உண்மைதானே? கர்த்தர் சில விஷயத்தில் அப்படி பேசும் பொழுது ஆண்டவர் இந்த நம்பிக்கையோ, ஹோப் இஸ் அ ஹோலி ஹோப். இதை நான் யோசிக்கணும், நீங்கள் யோசிக்கணும். நிறைய எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, எனக்கு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இருக்குது. சும்மா யாரும் பேச முடியாதுங்க. A person who is a holy person has a hope. If you're holy, you have got the future. Amen. மரியாளுக்கு இருந்த ஒரே ஒரு கேரண்டி, she was a virgin. மரியாள் கன்னிகையா இருந்தா அவளுக்கு இருந்த ஒரே சொத்து அதுதான். ஏன்னா அவங்க பாட்டுல தெரியும் அவங்களுக்கு என்ன சொத்து இருந்தது. எத்தனை பேர் மரியாள் பாட்டு படிச்சிருக்கீங்க? ஸ்தோத்திரம் ஐயா. மரியாள் பாட்டு இருக்காமா? எங்க இருக்கு? எங்கேயோ இருக்குங்க, வேதத்தில் இருக்குங்க. மேரி பாடின பாட்டு,
மரியாள் பாடின பாட்டு வருது. பாட்டை வீட்டில் போய் வாசிங்க, ஏன்னா நமக்கு டைம் இல்லை அதற்கெல்லாம். அந்த பாட்டில் தெரியும் அவங்களுடைய சொத்து என்னன்னு. அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை சிந்தனையில், அதுதான் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்தார். தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்த்தார். அதனால தான் இவங்க உயர்த்தப்பட்டாங்கன்னு சொல்லி பாட்டு பாடினாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இருந்த சொத்தே ஒரே ஒரு சொத்து, கர்த்தரோட இருந்த சொத்து. அதனால அவங்க கன்னிகையா இருந்தாங்க. கன்னிகை கர்ப்பவதியானது கர்த்தரால் வந்த சொத்து, அதுவும் கர்த்தரால் வந்தது. ஒரு மனுஷியை நம்பி கர்த்தர் ஒரு சொத்தை கொடுத்தாருங்க, அது ஃபியூச்சர். உங்களையும் என்னையும் கேட்டால் அது ஃபியூச்சர் இல்லைன்னு மறுரூபமாக அதை கிறிஸ்தவங்க பேசுவாங்க. என்ன ஃபியூச்சர் இருக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியானா? ஃபியூச்சரே இல்லை. என்ன கவனிங்க, when you talk about holiness in the perspective of God's truth, then it becomes hopeful, not awful. பயங்கரமா கேட்க முடியாத விஷயம்லாம் எது தெரியுமா? உலகத்துல இருந்து வர விஷயங்கள். ஆனா கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய வெளிச்சத்தில் பார்க்கிறவங்களுக்கு ஹோப் தெரியும். ஏன்னா பரிசுத்தமா வாழ்ந்தவங்களுக்கு ஹோப் போகாது, ஹோப் அசையாது, ஹோப் இருக்கும். அதை தான் மரியாள் பாட்டா பாடுற. இப்போ நாங்கள் சொல்கிறத நல்லா கவனிங்களே. ஒரு பாட்டு பாடும்போது நம்பிக்கையின் பாட்டு இருக்குது தெரியுமா? பாட்டை கேட்டே ஒரு ஆள் நம்பிக்கை போகக்கூடாது. சில பேர் பாடுவாங்க, பார்க்கணும். அந்த இசையும் சேர்த்தே சொல்கிறேன். அன்னைக்கு ஏதோ இழவு விழுந்த மாதிரி இருக்கும் வீட்டில். மனதுக்கம் உள்ளவனுக்கு சொல்லுங்க, என்னம்மா சங்கீதம் பாடக்கூடாது தானம்மா? என்னம்மா அதுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டுச்சு? வெடி உப்புலையா? என்னதுமா? அதில் உப்பை போட்டது மாதிரி இருக்குமா, வெடிக்கும். காலையில் எழுந்திரிச்சு உரத்த சத்தமாக ஒருத்தவங்க ஆசீர்வாதம் சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு மூடு நல்லா இருந்தால் உங்களோட இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு சத்தமாக கூப்பிட்டு சொன்னால் அவங்க மனது துக்கத்தில் இருக்கும்போது அது வேறு மாதிரி விழும் காதில். ஆண்டவர் இவ்வளோ ஞானியாக பேசுகிறான்னா நம்பிக்கை என்றைக்குமே பாட்டில் வந்தாலும் மற்றவர்களை வாழ வைக்கும். நீங்கள் எந்த இசை வேணாலும் போடுங்க, நான் அதை சொல்லலை. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் போடாதீங்க. ஏமே, நம்பிக்கை இல்லாமல் பாட்டு கிடையாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? பாட்டே நம்பிக்கைக்குரியது. ஏமே, சந்தோஷமாக இருந்தால் பாட்டு பாடுவோம். இப்போ கவனிங்க, இந்த நம்பிக்கையை பற்றி ஆண்டவர் பேசும்பொழுது இது பரிசுத்தம் உள்ளது. அப்படி என்றால் நம்பிக்கையே பரிசுத்தமானது. காரணம், நம்பிக்கை ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. இதையும் எபிரேயர் 6 தான் இவ்வளவாய் பேசினேன் ஆரம்பத்தில் இருந்து. ஏனென்றால் நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படியாக நாம் அடைக்கலமாய் ஓடி வந்தோமே, அந்த நம்பிக்கையை முன்வைத்தவர் இயேசு. கடைசியில் அவரே சொல்லுகிறார், அவரே அந்த நம்பிக்கை. ஏமே, நம்ம ஓடி வந்து பற்றி கொண்டது அவரை. ஏமே, நம்ம வந்த யாருக்குமே சபையில் அப்போ தெரியாது ஒரு நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி ஓடி வந்தோம். ஆனால் நம்பிக்கையாக வந்தவரை பற்றி கொண்டோம். இயேசுவை பற்றி கொண்டவர்கள் நம்பிக்கையை பற்றி கொண்டார்கள். இப்போ என்ன பாருங்க, நான் அதை தான் சொன்னேன். பணம், காசு, சொத்து, உறவு, கல்யாணம் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகள் எதுவுமே ஃபியூச்சரில் கேரண்டி இல்லை. இன்னைக்கு அனுபவிச்சவங்களும் சொல்ல முடியும். பல தரப்பினர், வயதினர், அனுபவத்தை பெற்றவர்கள் இதை ஒத்துக்கொள்ள முடியும். ஒரு காலம் இவைகளின் நம்பிக்கை என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னா பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. Amen. What sort of a hope Joseph ever had? சொல்லுங்க கொஞ்சம். ஏன்பா இப்படி வாழ்ந்தா உனக்கு நம்பிக்கைன்னு யார் சொன்னா? குடியில இருந்தா நம்பிக்கையா? போத்திபார் மனைவி குற்றப்படுத்தின நம்பிக்கையா? சிறைச்சாலையில் இருந்தால் நம்பிக்கையா? பானபாத்திரக்காரன் உன்னை மறந்தது நம்பிக்கையா? பார்வோனின் சிறைச்சாலையில் இருந்தது நம்பிக்கையா? போத்திபாரின் மனைவி உன்னை அநியாயமாய் குற்றம் சாட்டினது நம்பிக்கையா? சொந்த குடும்பத்தில் சகோதரர்களை உன்னை புறக்கணித்து விரோதமாய் நடத்தினது நம்பிக்கையா? குடி உனக்கு நம்பிக்கையா? கேளுங்க கேள்வியை கொஞ்சம். எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை முன்வைத்து வாழ முடியும்? Is it practical?
நானும் நீங்களும் நல்ல சூழ்நிலையில கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறது. சில நேரம் அதுவே சத்தியம் கசப்பா இருக்கிறது நமக்கு. இன்னைக்கு உலகத்துல விசுவாசத்தின் நிமித்தம் எத்தனை பேர் கடந்து போகிற பாதையை பார்க்கும் பொழுது கண்ணால் பார்க்க முடியல. நீங்களும் நானும் நல்ல நிலைமையில சத்தியத்தை கேட்கிற தேசத்திற்காக ஸ்தோத்திரம். சுதந்திர தேசம் உண்மையா. ஆனா யோசிக்கிறேன், எப்படிங்க இதெல்லாம் நம்பிக்கையாகும்? யார் மறந்தாலும் பரவாயில்லை, யார் என்னை தவறாக நினைத்து சிறைச்சாலையில் அனுப்பி என்னை ஒரு விபச்சாரக்காரன் என்ற நிலைமையில் முத்திரையிட்டாலும் பரவாயில்லை, யோசேப்பு எப்படி நம்பிக்கை உடையவனாய் வாழ்ந்தான்? தரிசனம் என்ன பாருங்க, அதுதான் உண்மை. எல்லாரும் சரியா கேட்டீர்கள். சங்கீதத்திற்கு வாருங்கள், அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நம்பிக்கை ஒரு நபர். ஆமென். நம்பிக்கை பரிசுத்தமானது. இன்று அதுதான் சப்ஜெக்ட். அடுத்த வாரம் நான் நற்கிரிகளை பற்றி தேவன் நடத்துவார் என்றால் பேசுவேன், இல்லை என்றால் இதை தொடர்ந்து பேசுவோம். சங்கீதம் 105 Psalm 105 17 22 வரை, 17 to verse 22. Psalm 105 எடுத்து வைத்துக் கொண்டீர்களா? வாசிக்கலாமா? அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஆமென். என்ன பாருங்க, நீங்களும் நானும் ஹோப்னு பேசுனா எதை ஹோப்னு சொல்லுவோம் சொல்லுங்க? மனது மறுரூபமாக்கப்படாத கிறிஸ்தவர்கள் பேசுவதை இங்கே பேசுவேன். இது சபையின் சத்தியம். மனது மறுரூபமாக்கப்படாதவர்கள் யார் தெரியுமா? வசனத்திற்கு இடம் கொடுக்காத கிறிஸ்தவர்கள். சபைக்கு வருவார்கள், சத்தியத்தை கேட்பார்கள், ஆமேன் அல்லேலூயா சொல்வார்கள், காணிக்கை போடுவார்கள், அந்நிய பாஷையில் நிரம்பியும் பேசுவார்கள், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் வசனத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்காது. நான் சொல்வதை கவனிங்க. அதனால்தான் அபிஷேகம் இருக்கிறது என்றால் சத்தியத்தை படிக்காமல் போக முடியாது. அந்நிய பாஷையில் நிரம்புகிறவர்கள் என்றால் வசனத்தை படிக்கும் பொழுது தூங்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் நடக்கிற விஷயம். அதாவது அந்த உலகத்தில் இது இயற்கை, தேவனால் வருவது எல்லாம் நேச்சுரல், பட் இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமென். இப்போ கவனிங்க, அபிஷேகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சத்தியத்தோட இணைய முடியாத போராட்டம் இருந்ததென்றால் விடுதலை அவசியம். அபிஷேகத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி வசனத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நீங்கள் வேதனைப்பட்டீர்கள் என்றால் தேவனுடைய தொடுதல் அவசியம். ஏனென்றால் இது பிசாசால் வருகிற கட்டு, வேறு பாஷை இதற்கு இல்லை. எந்த நிலைமையில் பிசாசு அந்த கட்டை கொண்டு வந்திருந்தாலும் அதை இனம் கண்டுகொள்ள ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் உணர்த்துவார். அந்த இடத்தை நாம் பிசாசுக்கு கொடுக்காமல் பிடுங்க வேண்டும். ஆமென். அதற்கு ஒரே ஒரு வழி, மனம் திரும்பி அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விடுவது. தேவன் அப்பொழுது நம்மை தொடுகிறார், விடுதலை தருகிறார். ஆமென். ஏனென்றால் மாம்ச சிந்தனை மரணம். அதுதான் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய விடாமலும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? மாம்சம் சிந்தனையில் உட்காருன்னா வசனம் ஓடாதுங்க. என்ன நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஒன்றாய் தான் இதை கேட்கிறோம். எனக்கு மட்டும் வேறு வசனம் இல்லை, நானும் அதே போராட்டம் தான். உங்களுக்கு சொல்லுகிறது தான் எனக்கும் வியாக்கியானம். ஒரு மாம்சத்தின் காரியங்கள் சிந்தனையில் உட்கார்ற எந்த கிறிஸ்தவங்களுக்கும் வசனம் ஓடாது. வசனம் படிக்கலாம்னு நினைச்சாலும் படிக்க முடியாமல் டைம் இருக்காது. ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். If you care for somebody, you will just give them the time that they deserve. இது உலகமே பேசுது. நான் டைம் இல்லை, பிஸியாக இருக்கேன்னா யாருக்கு பிஸியாக இருப்பேன் தெரியுமா? நீங்களும் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம். If you are so busy that you cannot give time for somebody, it simply shows that you don't care for them. கரெக்டு தானுங்களே? டைம் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு அதை கொடுக்க நம்ம விரும்பலை. ஆனால் நான் கொடுக்க விரும்புகிற யாருக்குமே டைம் கொடுக்க முடியும். Amen. Think about this. Don't fool yourself. None of us are so busy in this world. நான் கொடுக்கணும் நேரம் நினைச்சுனா கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் வேதபாட வகுப்புக்கு அப்படி தான் வந்திருக்கிறீங்க.
கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஏன்னா கர்த்தருக்குரியது உங்களுக்குரியதா எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பங்கு என்னை விட்டு எடுபடாத பங்குன்னு ஆண்டவர் எனக்கு சொல்வதற்கு முன்பாக, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, மரியாளுக்கு கர்த்தர் ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. உன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொள் மரியாளை, என் பாதம் வந்து அமரு என்று சொல்லவே இல்லை. பைபிள்ல இருக்கு. ஆனால் மரியாள் அவள் பாதத்தில் உட்கார்ந்து அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இட்ஸ் a choice. God didn't preach anything concerning her, Lot there, nothing. நீ இதை தெரிந்து கொண்டா உனக்கு எல்லாம் நான் தான்லாம் சொல்லி பிரசங்கெல்லாம் பண்ணலை. ஆனால் மரியாளுக்கு அந்த பகுத்தறிவு இருந்தது. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தவுடைய வசனத்தை கேட்டா போதும் நினைச்சாலே அதுதான் அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஏமே, இப்போ கவனிங்க, எதையுமே தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். If I think I'm so busy that I do not have time for the word and for prayer, it's my choice. இந்த டைமை நான் வேற ஒரு விஷயத்துக்கு கொடுத்தனால தான் கர்த்தருக்கு கொடுக்க முடியல. அது உண்மை, சரியா இல்லையா? Don't tell me you don't have time. நான் ஃபேஸ்புக் பார்க்க, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேச, என்ன வேணாலும் செய்து முடிக்க டைம் இருக்கும்போது பைபிளை திறக்க டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னுடைய கேர், அதாவது என்னுடைய அக்கறை, என்னுடைய பங்கு, என்னுடைய விருப்பம் எல்லாம் வேறு காரியத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? Don't tell me that you're too busy, that you're not able to give time to God. None of us are very busy. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பிஸியே இல்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒரு நாளைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் என் வாழ்க்கையில் பெரிய விஷயம். None of us can ever say we are too busy. I'm not busy. I'm not at all busy. Believe me. நீங்கள் அநேக பேர் யூகித்து கொள்ளுகிறீர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. We are not busy people. என் வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக வைக்க முடியுமோ அப்படி வைக்கிறது தான் நான் விரும்புகிறேன். காரணம் அதுதான் என் ஆரம்பம். அதுதான் என் ஆரம்பம். உங்களை ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்க உதவினாரோ அந்த நிலைமையில நில்லுங்க. ஆமே, அதுதான் இளைப்பாறுதல். நெவர் பிகம் டூ பிஸி. எனக்கு உலகத்தை பார்க்குறேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. எல்லார் காதலையும் வச்சுட்டு நடக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசலை, யார் போகிறானும் பார்க்கல, சிரிக்க டைம் இல்லை யாருக்குமே. சிரிச்சாலே தப்பாகுது, அது வேற விஷயம். Why are you too busy? We've improved our communication skill and our technology to communicate with people, but we forget to communicate with our neighbor. பக்கத்தில் இருக்கிற ஆளை, ஏன் சபையிலே நடக்குது, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்கவே டைம் இல்லை. டூ பிஸி. முடிச்சோமா அப்படியே போ. ஏன்னா அங்கே போனால் வேறு ஃபோனில் வேறு ஆள்கிட்ட பேசுவீங்க. டூ பிஸி. கொஞ்சம் நிறுத்துங்க இதெல்லாம். உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற ஆள் ஃபேஸை, கொஞ்சம் உலக நடப்புகளை, கொஞ்சம் வானத்தை பாருங்களேன், நல்லா இருக்கும். அது சிருஷ்டிகரை நினைக்க வைக்கும். எத்தனை பேர் வானத்தை பார்த்து நாளாச்சுன்னு நான் கேட்கல இப்போ கேள்வியெல்லாம். ஆனால் பார்க்கலன்னா நீங்கள் நார்மல் இல்லைன்னு அர்த்தம். அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் சொல்லுறீங்க ரொம்ப பிஸி, அப்படி போனாலே பிரச்சனை. கொஞ்சம் நிறுத்தி வானத்தெல்லாம் பாருங்க. படைத்தவர் ஒருவர் இருக்கிறான்னு தெரிய வரும். ஆமே, கொஞ்சம் நட்சத்திரத்தெல்லாம் இரவில் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டெரஸு. காரணம் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் பிஸி. வீட்டிலேருந்து எங்கே வெளியில் வர்றது மனுஷங்க. நான் சொல்லுவேன், ஒரு அருமையான டெரஸை கட்டிட்டு அனுபவிக்க முடியாமல் இருக்காங்க ஐயா. நீங்கள் வேறு மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. உலாவும் போது கர்த்தரோட உலாவுங்க. அநேக காரியங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். எவ்வளோ பிஸியாக இருக்காங்க மக்கள். ஏன்னா இன்டர்நெட், அதை விட டிவியில் ப்ரோக்ராம் ஆட்ட, இதை மிஸ் பண்ணிட்டு டெரஸ் எவனா போவாங்களா? கொஞ்சம் நடங்குங்க, நட்சத்திரத்தெல்லாம் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. படைத்தவர் ஒரு மூன் லைட்டில் இவ்வளோ லைட்டு கிடைக்குதான்னு பார்க்க தெரியும். அப்போ தான் நம்ம வீட்டில் எவ்வளோ லைட்டு போட்டாலும் பக்கத்தில் இருக்கிற ஆள் வித்தியாசமாக தெரிகிறாங்க. இந்த மூன் லைட்டில் உலகத்தையே ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. ஐயோ, என்ன லைட்டுங்க அது. கொஞ்சம் அப்படியே பௌர்ணமியை நெருங்கும் பொழுதே அப்படியே தெரியுது, எல்லாமே தெரியுது வெட்ட வெளிச்சமா. இந்த இரவில் கூட அந்த வெளிச்சம் போதுமானதாக இருக்கிறது என்ற என்ன வல்லமையான படைப்பு. படைத்தர் எவ்வளோ வல்லமையான. சிந்திக்கணும் கொஞ்சம். நீங்கள் மற்றவளை போல ஆகாதிருங்கள் உலகத்தில். The world is becoming so crazy enough to make you crazy. உலகத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க கூட உங்களை யாரும் நான் ஒரு மாதிரி பார்க்கல, நீங்கள் தான் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் சத்தியத்தில் நடத்தப்பட்டா நம்ம நல்ல மாதிரி இருப்போம். அதுதான் நம்பிக்கை.
கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க உங்கள் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம். கொஞ்சம் எளிமையாக இருங்களேன், கொஞ்சம் நார்மலாக இருங்களேன், கொஞ்சம் கர்த்தரை பாருங்களே, சிந்தியுங்களே. உங்களை அவர் மாற்றுவது உங்களுக்கே தெரிய வரும். ஏமே, நிச்சயமாக எதிர்காலத்திற்காகவே மாற்றுகிறார். எதிர்காலம் இல்லாத பிள்ளை தேவனுடைய பிள்ளை இல்லை. கர்த்தர் கொடுத்தாத எதிர்காலம். ஏமே, இப்போ இந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் எல்லாம் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஏமே, இப்போ டெய்லி பழகின ஒரு ஆளை பற்றி ரொம்ப தெரிய வரும். தெரிய வருகிறவ ஒரு நாள் தெரிய வரும் பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறேன், அவரை போலவே இருக்கிறேனே. எழுந்திருந்து நிற்கலாமா? எழுந்திருந்து நிற்கலாமா? சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்கள் பிள்ளை, என்னை மாற்ற உலகத்திற்கு அதிகாரம் இல்லை. வாய் திறந்து கொஞ்சம்லாம் தைரியமாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பேசுங்க. கொஞ்சம் பிசாசு இதெல்லாம் கவனிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விடுதலையை உண்மையாக கட்டவிழ்க்கிற உடைய பிரசனத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்பா, வெளிச்சம் இருக்கிற எந்த ஸ்தானத்திலும் விடுதலைகள் வந்துதான் ஆக வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நான் இப்பொழுது இந்த அறை முழுவதும் உடைய விடுதலையை பிரகடனப்படுத்துகிறேன், விடுதலையை நான் பிரசித்தப்படுத்துகிறேன். எந்த இடத்தில் எந்த அந்தகாரத்தின் பேச்சுகள், யோசனைகள், பொய்கள், நுகங்கள் இருந்தால் இப்பொழுதே இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நான் ஜனங்களை கட்டவிழ்க்கிறேன் பிதாவே. ஜனத்தை போக விட என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் பிசாசு. உலக மாம்சம் பிசாசு எந்த ரூபத்திலே வந்திருந்தாலும் சரி அப்பா, எந்த யதார்த்தமான விதத்திலே, எத்தனை உண்மையான விதத்திலே வந்திருந்தாலும் சரி, பொய்யை இனங் கண்டுகொள்ள வைக்கிறமுடைய சத்தியம் இப்போதே கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஒருவர் கூட கட்டப்பட முடியாமல் கட்டவிழ்க்கிறமுடைய சத்தியம் இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருடைய எண்ணங்களையும் புதிதாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், மறுரூபப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், உருவாக்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், உருவேற்றி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அஸ்திபாரங்களை அசைக்கிறமுடைய வல்லமை உம்முடைய சத்தியத்தில் வராத எல்லா அஸ்திபாரங்களையும் அசைப்பதாக பிதாவே. இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே நித்திய அஸ்திபாரம், நீரே எங்களுடைய நித்திய கன்மலை. ஏசப்பா, உங்க வார்த்தை வரும்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது சுவாமி. உங்களுடைய நம்பிக்கை பரிசுத்தமானது, ஏனென்றால் நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய மகிமை நம்பிக்கை என்று வேதம் சொல்லி இருக்கிறதப்பா. அப்பா, ஒருமனப்பட்டவளை நாங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உலகத்திலிருந்து வருகிற எந்த வேஷமோ, எந்த பேச்சோ, எந்த பாரம்பரியமோ, எந்த நோக்கமோ, எந்த பங்கும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை மதி மயக்காதபடி, சிந்தனையில் கலப்பாய் கொண்டு வராதபடி, கால்களுக்கு வலைகளை விரிக்காதபடி இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் கட்டவிழ்க்கிறேன் பிதாவே. இந்த இரவில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை நம்பிக்கையே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒரு பிள்ளை கூட தன் வாழ்க்கையில் நம்பிக்கை முடிந்து விட்டதை போல, எதிர்காலமே இருண்டு விட்டதை போல கலங்கி யோசித்து அமர்ந்து கேட்டிருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது அப்பா. நான் இன்டர்நெட்ல யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை இருண்டு போய் தங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை அற்று போன ஒரு நிலைமை உணர்ந்தவர்களாய் கலங்கி இந்த வார்த்தையை கேட்டிருப்பார்கள் என்றா, நீரே அந்த நம்பிக்கை என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீங்க எங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கையை மாறும் பொழுது ஒருவர் அந்த நம்பிக்கையை பறித்துக் கொள்ளவே முடியாது, மாற்றவே முடியாது, எடுத்து விடவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கவே அவள் ஆசீர்வதிக்கப்படவே பிறந்தவர்கள். ஏனென்றால் இயேசு நீர் அவளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே பிரியப்படுகிறேன். உம்முடைய நாமத்தை நான் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒருமனப்பட்டவர்களா லீனா வெஸ்டோவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ரூஃபஸ்க்காக ஜெபிக்கிறோம். டெபோரா பியூலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த குடும்பத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் பிதாவே. விடுதலை செய்கிற ஆவியானவர் இப்பொழுது இந்த குடும்பங்கள் மேல் இறங்குவீராக. ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க பாப்பா. இன்னும் 2 minutesல ஏசப்பா உம்முடைய மகிமை உள்ள நாமத்திலே விடுதலை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இப்பொழுது இந்த குடும்பத்தை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே எல்லா பிசாசின் வல்லமைகளிலிருந்து, பில்லி சூனியத்தின் வல்லமைகளிலிருந்து, மாந்திரீக கட்டுகளிலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். இப்பொழுது ஒருமனப்பட்டு கட்டவிழ்க்கிறோம். நாங்கள் கட்டுகிறது பரலோகத்திலிருந்து கட்டப்படும், நாங்கள் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படும். அதிகாரத்தோடு கட்டவிழ்க்கிறோம். இந்த குடும்பம் இயேசுவுக்காய் கட்டவிழ்க்கப்படட்டும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடத்துல இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஆமென், ஹல்லேலூயா. வெற்றியை நாங்கள் ஆண்டவரை பேசுகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. நாங்கள் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுவது நிச்சயம். இந்த பிள்ளைகளை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களை ஆசீர்வதித்து வையும் அப்பா. ஒருவரும் அவர்கள் மேல்
கை போடலாகாது. பட்சிக்கிறவன் அவளை தொடக்கூடாது. ஆண்டவரே, மாயை பேசும் வாய்களை உடைய வலதுகையை உடைய அந்நிய புத்திரின் கைக்கு உடைய ஜனங்களை விடுவித்து காத்தரலாம். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனமும் கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக பெற்றிருக்கிற ஜாதியும் பாக்கியம் உள்ளது. அப்படியே நம்முடைய பாக்கியத்தை பெற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது சுவாமி. பாக்கியவான்களாகவே இருப்பார்கள். தொடர்ந்து ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்தும். எல்லா மகிமையும் துதி உமக்கே வரட்டும். எல்லா அகால மரணம், விபத்து, வீழ்ச்சி, வியாதிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தலாம். ஆசீர்வாதம். இந்த சபைக்கு வர்ற ஒரு பிள்ளையை பிசாசு தொடக்கூடாதுப்பா. ஒரு குடும்பத்தை பிசாசு தொடக்கூடாது. ஆசீர்வாதத்தை நம்முடைய ரத்தத்தினால் வேலையடையும் பிதாவே. தொடர்ந்து நடக்கிற ஜபங்களுக்கு எங்களுக்கு வரக்கூடிய கிருபையை தாரும். நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை நம்பி நம்முடைய ஜனங்கள் வரட்டும். ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.